கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னை கைவிட மாட்டேன். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். பிரியமானவர்களே, இறைவன் இன்று நம் வாழ்வில் அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர் நம் வாழ்வில் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை என்று கூறுகிறார். ஆம், மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல. வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். வேதத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கையில் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்வேன் என்று கூறுகிறார். ஆனால் அவர் வாழ்க்கையிலோ அவை நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளே இல்லாத நிலை இருந்தது. ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்த நிலையில் இருந்தனர். சாராவோ கருத்தரிக்க இயலாத நிலையில் இருந்தார். ஆனால் நம் இறைவன் வாக்கு மாறாதவர். சாத்தியமே இல்லாத இடத்திலும் நம்மை சரித்திரம் படைக்கச் செய்வார். வழியே இல்லாத இடத்திலும் வழியை உண்டாக்குவார். ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் வயது முதிர்ந்த நிலையில் குழந்தையை கொடுத்து அவரது சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்தார். அதே இறைவன் இன்று நம் வாழ்விலும் வாக்கு கொடுத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்க்காது. நிச்சயம் நம் வாழ்வில் நிறைவேறும். பொறுமையுடன் காத்திருங்கள். வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கும். அன்பு இறைவா, நீர் எம் வாழ்வில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காய் உமக்கு நன்றி. அதற்காய் நாங்கள் ஜெபித்து பொறுமையாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.